பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம் மக்களே. தமிழ் சினிமாவில் இயக்குனரும் நடிகரும் வசனகர்த்தா மேடை நாடக நடிகர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவினுடைய 80களில் வந்த பிதாமகன் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தர்கிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் தான் நடிகர் விசு. பின்னால் இவர் பார்த்தீங்கன்னா இயக்குனராகவும் பல பன்முகத்தன்மை கொண்டவராகவும் மாறி அதோட மட்டும் இல்லாமல் இவருடைய படம் பொதுவாகவே ஒரு காலகட்டத்தில் ஒரு படங்கிறது தேட்டரில் போய் பார்க்குறப்ப முகம் சுளிக்காமல் பார்க்கணும், குடும்பத்தோடு போய் பார்க்கணும். அப்படியாப்பட்ட படங்கள் வர்றது மிக மிக குறைவு. ஆனால் இவருடைய படத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடியும் குடும்பத்தோட பார்க்கலாம், இப்பயும் குடும்பத்தோட பார்க்கலாம். எப்பயுமே முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு அதுக்குள்ள ஒரு அழுத்தமான ஒரு கருத்து இருக்கும். தமிழ் சினிமாவில் இது மாதிரியான படைப்புகள், அதுவும் ஆக்கப்பூர்வமான படைப்புகள் ஒரு சிலரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட மாமனிதர் நேற்று மாலை 5 மணிக்கு தனியார் மருத்துவமனையில் ஏற்கனவே அவருக்கு டயாலிசிஸ் பிரச்சனை இருந்தது. சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போனார். அவருடைய ஆத்மா நல்ல முறையில் சாந்தி அடையணும். அதோட மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் எப்பயுமே ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மனிதர் போனதுக்கு அப்புறமும் இந்த வெற்றிடத்தை இவரை தவிர வேற யாராலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஏன்னா 80களில் பாக்யராஜ், டி ராஜேந்தர் இது மாதிரியான மிக திறமைசாலிகள், பாலச்சந்திரா இருக்கட்டும், பாரதி ராஜாவா இருக்கட்டும், பாக்யராஜ், டி ராஜேந்திரன் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுமே தனக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் வச்சிருந்தாங்க. அப்படி ஸ்டைல் இருந்தா தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலும் அப்ப இருந்தது. நல்ல தரமான திரைப்படங்கள், ஆரோக்கியமான திரைப்படங்கள், நல்ல ஆரோக்கியமான பாடல்கள், ஆரோக்கியமான போட்டி எல்லாமே அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப இருக்கிறத விட இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல ஆக்கப்பூர்வமான போட்டிகள் நிறைய இருந்தது. ஒரு படம் எடுக்கிறோம்னா அது படமா மட்டும் இல்லாம வியாபார ரீதியா மட்டும் இல்லாம அதுல ஒரு அழுத்தமான கருத்து, அது மக்கள்கிட்ட போய் சேரணும், அது பேசப்படணும். அது ஒரு வருடத்துக்கு மேல பார்த்தோன்னா ஓடின படங்கள் நிறைய படங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல விசு அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்ப அவருக்கு 74 வயசு இறந்து போனப்ப, ஆனா இந்த வயதுல வரைக்கும் அவர் மனதுல ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கும். அது சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. வேர்விட்ட ஆலமரம் விழுதுகளை பார்த்தால் கூட என்றைக்குமே அப்படியே கம்பீரமா தான் நிற்கும். அந்த கம்பீரம் என்னன்னா ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிழல்ல 1000 பேர் அந்த நிழல்ல பகிர்ந்துக்கலாம். ஆனா அந்த ஆலமர வெயில்ல தான் நிற்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 3 மகள்கள் திருமணமானதுக்கு அப்புறம் தன்னுடைய 3 மகள்களை இந்த சமுதாயத்துல நல்லபடியா வளர்த்து 3 பெண்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க. 3 பேருமே அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. என்ன ஒரே ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா, பொதுவா எந்த ஒரு மனிதருக்கும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவருடைய ஈம சடங்குக்கு கூட 3 மகள்களும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கிறதுனால ஏர்போர்ட்ல இருந்து முக்கியமா பல நகரங்கள்ல, ஏன் பல உலக நாடுகள் இது சம்பந்தமா பயங்கர விழிப்புணர்வோட வந்திருக்காங்க. அதனால 3 மகள்கள் இங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய தகப்பனாருடைய இறுதி சடங்குல கூட கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உலகத்துல எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் வந்துடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு வாச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவா தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டாடுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு புதிய தலைமுறை வர்றப்ப, புது ஜெனரேஷன் வர்றப்ப என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு நம்ம பாராட்டு விழாவெல்லாம் எடுப்போம். இப்போ உலக நாயகன் கமலஹாசனுக்கு கமல் 50, கமல் 60ன்னு இப்படி பாராட்டு விழாவெல்லாம் எடுத்தோம். இது ஒரு பக்கம் இருக்க, நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், பாரதியார் உயிரோட இருந்தப்ப பாரதியாரை பத்தி யாருமே பெருசா பேசல. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் பாரதியார் அவ்வளவு பெருசா பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது வீட்டுல தாய் தகப்பன் உயிரோட இருக்கிறப்ப ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான், தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் படையல்ல பெருசா இலைய வச்சு வேணுங்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு படைப்பான். அதுல எந்த பயனும் இல்லை. கிட்டத்தட்ட தமிழ் சினிமா பாராட்டு விழா எடுக்க தவறிய, கொண்டாட தவறிய ஒரு மாபெரும் மனிதர்கள்ல விசு அப்படிங்கிறவர் மிக மிக முக்கியமானவர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஒரு பக்கம் இவர் மீது சில விமர்சனங்கள் வந்திருக்கலாம்.
இவர் வந்து ஒரு பார்ப்பனியர், இவருடைய சிந்தனைகள்லாம் வந்து அப்படி இருக்கும், சோ ராமசாமி வந்து ஒரு பார்ப்பனியர் அப்படின்னு எல்லாமே வந்திருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தவங்களுடைய படைப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த படைப்பு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வந்து ரசிச்சு பார்க்கிற அளவுக்கு அந்த கருத்து அவங்களுக்கு கூட போய் சேர்ற அளவுக்கு வந்து இருக்குதா, அதுதான் அந்த படைப்பாளனுடைய வெற்றி. இங்க ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் வந்து தாண்டி ஒரு கலைஞனா விசு அப்படிங்கிற மாபெரும் மனிதருக்கு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆத்மார்த்தமா அஞ்சலி செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே சமயம் இந்த சமயத்திலேயாவது அந்த மனுஷனை ஒரு செகண்ட் வந்து நினைச்சு, ஐயோ இப்படியாப்பட்ட ஒருத்தவரை நம்ம வந்து கொண்டாட தவறிட்டோமே அப்படின்னு வந்து வருத்தப்பட்டா அதுவே அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் வந்து தாண்டி இன்னைக்கு ஒரு படங்கள் வந்து தியேட்டர்ல ஒரு வாரம் ஓடுறதுங்கிறது பெரிய விஷயம். இவருடைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கதை ரொம்ப அழுத்தமா இருக்கும், அதை தாண்டி அந்த திரைக்கதை இன்னும் ரொம்ப அழுத்தமா வந்திருக்கும். ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சம்சாரம் ஒரு மின்சாரம் இவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த படத்துல ஒரு காட்சி, இந்த படம் பார்த்திருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஒருவேளை அந்த படத்தை இதுவரைக்கும் யாருமே வந்து பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க. ஏன்னா இது எல்லா காலத்துக்கும் வந்து பொருந்தும். ஏன்னா திருக்குறள்ல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாலும் இப்பயும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு கருத்துக்கள் அதுல வந்து இருக்கிற மாதிரி தான் இந்த படத்துலயும் வந்திருக்கும். அதுல ஒரு காட்சி, அதுல மூத்த பையனா ரகுவரன் நடிச்சிருப்பாரு. அதாவது மூத்த பையன், அதுக்கடுத்து ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, அதுக்கப்புறம் ஒரு தம்பி, மொத்தம் 4 பசங்க. அம்மையப்பன் முதலியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல இவர் பண்ணியிருப்பாரு. இவருடைய மனைவியா கோதாவரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ரகுவரன் வந்து வருவாரு. அதாவது ரகுவரனுடைய மனைவி வந்து நடிகை லட்சுமி. நடிகை லட்சுமிக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கரியர்ல வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க பிரசவத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அம்மா வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. ரகுவரனுடைய சம்பளம் வந்து என்னன்னா 1700 ரூபாய் அவருடைய சம்பளம். அவர் நேரம் என்ன பண்ணுவாரு, அவங்க அம்மா வந்து உட்காந்து அடுப்பங்கரையில ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ரகுவரன் போய் அம்மா இந்தாமா காசு புடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பரவாயில்லடா வைடா அப்படின்னு, இல்லம்மா புடி எண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு, இல்லம்மா நீ எண்ணிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா எண்ணி பார்ப்பாங்க. எண்ணி பார்த்தோன்னே என்னடா எப்பயுமே வந்து 750 ரூபா வந்து கொடுப்பா, இப்ப 400 ரூபா தான் வந்து கொடுக்குற, என்னடா அப்படின்னு வந்து கேட்டோன்னே அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாரு. அம்மா இதுக்கு முன்னாடி நானும் என் ஒய்ஃப் வந்து இங்க இருந்தோம், அதனால கிட்டத்தட்ட 750 ரூபா செலவாகும் வந்து கொடுத்தேன். இப்பதான் அவ பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டால, இப்ப அவ்வளவா வந்து செலவாகாதுல அப்படிங்கிற மாதிரி ரகுவரன் வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் திரைக்கதையில. அந்த ஜன்னலுக்கு வந்து வெளியில அம்மையப்பன் முதலியாருங்கிற கேரக்டர்ல விசு வந்து நின்றுப்பாரு. அந்த திரைக்கதையை ரொம்ப அழகா வந்து வடிவமைச்சிருப்பாரு. அப்ப பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப இப்ப ரகுவரன் வந்து சொல்லக்கூடிய டயலாக் இங்க வந்து முடியும். அதாவது மனைவி வந்து போயிட்டா அதனால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே, ஏன்டா அப்படி வந்து கணக்கு பாக்குற அப்படின்னா, எதுலையுமே வந்து ஒரு கணக்கு இருக்கணுமா, காசை வந்து கண்டமானிக்கு விரயம் பண்ணக்கூடாது, எதுலையுமே ஒரு கணக்கு இருக்குன்னு சொன்னோன்னே அப்ப அந்த கோதாவரிங்கிற கதாபாத்திரம் வந்து சொல்லும், இது என்னடா ரொம்ப போச்சு, எல்லாருமே வந்து குழந்தைய 10 மாசம் தான் வந்து சுமப்பாங்க, ஆனா நீங்க வயிற்றுல 10 மாசம் 13 நாள் இருந்த, 10 மாசம் முடிஞ்சிருச்சேன்னு வயிற்றுல இருக்க உன்னை நான் இறக்கியா வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோதாவரிங்கிற கதாபாத்திரம் பேசும். அப்ப விசு பின்னாடி இருந்து வந்து சொல்லுவாரு, கோதாவரி வாழ்க்கையில உன்னை கல்யாணம் பண்ணதுலயே இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி ரொம்ப அறிவுபூர்வமா வந்து பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து உள்ள வருவாரு. அப்ப ரகுவரன் வந்து அப்படி என்னப்பா அம்மா அறிவுபூர்வமா வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேச அந்த அப்பா பையனுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குங்க. அந்த விவாதம் வந்து பார்த்தோன்னா நடக்கிறப்ப அவர் வந்து சொல்லுவாரு. அப்ப விசு வந்து சொல்லுவாரு, இல்லப்பா நம்ம மாட்டுக்கு வந்து பார்த்தேன்னா தவிடு புண்ணாக்கு எல்லாமே வந்து வாங்கி போடுறது எதுக்குன்னா பால் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். அந்த மாட்டை வளர்க்குற பால்காரனுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து பயன்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா பால் கறக்க போறப்ப அந்த மாடே வந்து என்னுடைய பால் லிட்டருக்கு இவ்வளவுன்னு பேரம் பேசி இது பண்ணுச்சுன்னா அவனுக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீங்க என்ன ஒண்ணு பசுமாடா வளர்க்கல புது மாடா வந்து வளர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சீன் வந்து ஆரம்பிக்கும். அது ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்து போறப்ப தன்னுடைய தங்கச்சியை போய் இந்த இவ வாழா வெட்டியா வந்து உட்கார்ந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தம்பியோட மனைவி ஏதோ சொல்ல போறப்ப இவர் வருவார். உன் தங்கச்சியை வந்து பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, உன் தம்பி மனைவியை பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, அதுவும் உன் தம்பி இந்த நேரத்துல இல்லாதப்ப அப்படி என்னப்ப அவனை விட என்னை விட அவன் வசந்தவனா போயிட்டான், நான் 1750 ரூபா வந்து சம்பாதிக்கிறேன், அவன் ஆஃப்டர் ஆல் 500 ரூபா வந்து சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப இவர் வந்து சொல்லுவாரு, 550 ரூபா அதாவது 500 ரூபா சம்பாதிக்கிறவன் எந்த பேச்சு பேசாம அப்படியே வாங்குற காசை வீட்டுல கொடுத்துட்டு செலவுக்கு கேட்டு வாங்குறதுக்கும் 1750 ரூபா வந்து சம்பாதிக்கிறவன் 400 ரூபா கொண்டு வந்து அதுல ஏகப்பட்ட பேரம் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க.
சொல்ல ஆரம்பிச்சோன்னே நீங்க பேசுறதுல என்ன லாஜிக் இருக்கு? நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. அதுக்காக எல்லாருக்குமே வந்து பண்ணணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை. என் தலையில அப்படி வந்து எழுதல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே இவர் வந்து சில டயலாக்லாம் வந்து பேச ஆரம்பிப்பார். 5000 ரூபாய் வந்து நீ வேலைக்கு வந்து சேர்றப்ப உனக்கு வந்து டெபாசிட் பண்ணுங்கிறதுக்காக என்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் வந்து அடகு வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து நான் வந்து உனக்கு கட்டினேன். அந்த அம்மையப்பன் முதலியார் வந்து மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு இல்ல அப்படின்ற சொல்லுவார். காலேஜுக்கு நீங்க வந்து போறப்ப அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி வந்து கிடந்தப்ப 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து வந்து காப்பாத்தின அந்த அம்மையப்பன் முதலியார் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு சீனா அப்படி வந்து வரும். இந்த பாடுறா நீ வந்து கருப்பு சட்டை போட்டு வேலைக்கு வந்து போகணுங்கிறதுக்காக சிவாவை காக்கி சட்டை போட்டு வந்து உன் தம்பியை வந்து அனுப்பிச்சேன். அவன் உன் கையில வந்து பாத்தீங்கன்னா பெட்டி எடுத்துட்டு போறான், அவன் கையில வந்து தூக்குவாளி எடுத்துட்டு போறாங்கிற மாதிரி சில டயலாக்லாம் ரொம்ப அருமையா வந்து வருங்க. அப்படி வர்றப்ப வந்து ஒரு இந்த விஷயம்லாம் அவர் வந்து ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறப்ப இல்லைன்னு தெனாவட்டா வந்து பேசுறப்ப அப்ப வீட்டை விட்டு போறான் நாயே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விடுவார் அப்பா. அப்ப ரவிவரன் வந்து பயங்கரமா கோவப்பட்டு சரி நான் வீட்டை விட்டு வந்து போறேன், ஆனா உங்க மகளுக்காக நீங்க கல்யாணத்துக்கு 18000 ரூபாய் கடை வாங்கினீங்கல்ல, என் ஆபீஸ்ல லோன் போட்டு 18000 ரூபாய் வாங்கி கொடுத்தல, அதை வட்டி முதலமா நீங்க வந்து செட்டில் பண்ணுங்க, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன்னு கோதாவரி கிளி இந்த வீட்டுல வந்து பார்த்தனா ஒரு கோட்டை நடுவுல வந்து பார்த்தனா கிழிச்சிரு. சீதை வந்து பார்த்தனா கோட்டை தாண்டி வந்து போனால அந்த கோட்டை விட இது வந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்கணும், லட்சுமணன் ராமன் போட்ட கோட்டை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகனை பார்த்து வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு. இங்க பாரு, இன்னும் 1 வருஷத்துல உன் கடை எல்லாத்தையும் நான் வந்து செட்டில் பண்றேன், அதுக்கு இடையில என் உயிர் போனாலோ எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுனாலோ பையன் வந்து சொல்லிட்டு கொல்லி போடுறதுக்கோ எதுக்கோ நீங்க வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பு வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப அழகா வந்து செதுக்கியிருப்பாங்க. 1986 அந்த படம் வந்து பல விருதுகளை வந்து வாங்கி குவிச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். டைம் கிடைச்சிருந்தால் ஒருவேளை பார்க்காதவங்க இல்ல ஆல்ரெடி பார்த்தவங்க மறுபடியும் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில நினைவுகள் அதே மாதிரி பலருடைய வாழ்க்கையில அது பின்னி பிணைந்து ஒன்றி போகக்கூடிய ஒரு செயலா இருக்கும். அதனுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது ஒரு கண்ணாடி வந்து உடைஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து மறுபடியும் வந்து ஒட்ட வைக்க முடியாது. அப்படி ஒட்டினாலும் அது ஃபுல்லா அங்கங்க அந்த தழும்புகள் வடுக்கள் எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையும் வந்து அப்படித்தான். ஒரு வாட்டி அந்த மரியாதையும் மதிப்பு வந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் அது எதிர்பார்க்கிறதோ இல்ல அது வர்றதோ மிக மிக கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல நீங்க தனியா இருங்க நாங்க தனியா இருக்கோம், வாரத்துல ஒரு நாள் இங்க வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறது மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. படம் எக்ஸலண்டா வந்து பார்த்தோன்னா இருக்குங்க. இது ஒரு பக்கம் வந்து இருக்க, சமீபத்துல வரைக்கும் அந்த மனிதருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட குணம் இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா தனுஷ் வந்து நெட்ரிகன் அப்படிங்கிற படத்தை வந்து ஏதோ நடிக்க போறாரு அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டு அந்த படத்தை ஒரே வந்து டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்த உடனே உங்க மாமனார்ட்ட என்னை பத்தி வந்து கேட்டு பாருங்க அப்படின்னு அப்போ கூட வந்து கட்ஸா வந்து பேசினாரு. அவருக்கு அந்த சர்க்கரை நோய் டயாலிசிஸ் இது மாதிரி வந்து இருந்தாலும் அதை என்னைக்குமே வந்து வெளிக்காட்டினதில்ல. ஒரு தகப்பனா தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறைப்படி செஞ்சாரு, தன்னுடைய மனைவிக்கு வந்து செய்ய வேண்டிய கடமையை முறைப்படி வந்து செஞ்சாரு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகத்துக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையிலே மிக தெளிவா வந்திருந்தார். சினிமா உலகை விட்டு வந்தாலும் 2016 வரைக்கும் மனிதன் வந்து இயங்கி கொண்டிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமும் தமிழ் சினிமாவில் சில முக்கியமான கதாபாத்திரங்கள்ல வந்து அவர் நடிச்சாரு. இது ஒரு பக்கம் வந்து இருக்க, சன் டிவில அரட்டை அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலியமா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 10,000க்கு மேல அதிகமான பேச்சாளர்களை உருவாக்கின பெருமை அவருக்கு வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் சன் டிவியை விட்டு ஜெயா டிவிக்கு வந்து மக்கள் அரங்கம் அப்படிங்கிற அதே டாக் ஷோ வந்து பார்த்தோன்னா ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட தன்னுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் அந்த மனிதன் வந்து ஓய்வெடுக்கன்னு வந்து நீங்க நினைக்கல. அதே சமயம் சம்சாரம் ஒரு மின்சாரம் அது பார்ட் வந்து கதையை அவர் ரெடி பண்ணி அவருடைய கடைசி ஆசையே அந்த கதையை வந்து பார்த்தோன்னா படமா வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் வந்து இருந்தது. ஒருவேளை அந்த படம் அவர் எடுத்து வெளிவந்திருந்தால் அதுவும் இன்றைக்கு வந்து பேசப்பட்டிருக்கும், கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமான வந்து உண்மை. எது எப்படியோ ஒரு மகா கலைஞன் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேத்தா ஒரு விஷயம் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பார் அவருடைய புத்தகத்துல. கிட்டத்தட்ட அந்த உவமை இவருக்கு பொருந்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னாச்சு அப்படின்னா, போய் வருகிறேன் அப்படின்னு பூ சொல்லிச்சான். செல்லம்மா வந்து அந்த செடி வந்து தட்டி கொடுத்துச்சான். அப்ப பூ புலம்ப ஆரம்பிச்சதான். நான் கோயிலுக்கு போறேனா, கல்லறைக்கு போகிறேனா, இல்ல இன்னொருத்தி கூந்தலுக்கு போகிறேனா, எங்க போறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு பூ புலம்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்ப செடி வந்து ஆறுதல் சொல்லியிருக்கு. அடி பைத்தியக்காரி, நீ எங்கு தூவப்பட்டால் என்ன, மலர் மலர்தானே, உன்னுடைய மதிப்பும் உன்னுடைய மரியாதையும் உன்னை விட்டு போகாது. உன்னை பிடுங்கி விடலாம், உன்னை பிடுங்கிய இடத்தில் இன்னொரு பூ நிச்சயம் மலரும்.
உன்னை பறித்து விடலாம், உன்னை பறித்த இடத்தில் இன்னொரு பூ நிச்சயம் ஜனிக்கும். 1000 பூக்கள் வந்தாலும் அந்த 1000 பூக்களுக்கு முன்னுதாரணமாய் விளங்கிய பூ நீதான், கலங்காதே, கவலைப்படாதே என்றது. அது மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய இயக்குனர்கள் இப்போ வந்து வரலாம். ஆனால் ஒரு சுயம் அடையாளம்னு வந்து ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த சுய அடையாளத்தில் விசு அப்படிங்கிற ஒரு மகா கலைஞன் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாய் இருந்தவர் அப்படின்னு வந்து சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லை. நடிகர் விசு அவர்களுடைய ஆத்மா நல்ல முறையில் சாந்தி அடைய வேண்டும். அவரை வந்து இழந்து தவிக்கக்கூடிய குடும்பமும் சரி, சினிமா துறையும் சரி, இந்த சோகத்திலிருந்து எப்படியாவது வந்து மீண்டும் வந்து வரணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள் இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வித்தக்காரன் கம்பி மேலே நடக்கிற மாதிரி இந்த பக்கமும் விழ முடியாமல் இந்த பக்கமும் வந்து விழ முடியாமல் உலகத்தில் இது மாதிரியான கொடுமை யாருக்கும் அமைஞ்சிடக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி நடிகர் விசுவினுடைய படங்கள் பற்றியும், அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச காட்சியை பற்றியும், அவர் அரட்டை அரங்கத்தில் பேசின சில காணொலிகளில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத பற்றியும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.